அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. சனி பயிற்சி பலன்கள் வரிசையில் விருச்சிக ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். சின்ன டிலே, பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ், அதனால ஐ வாஸ் ஹெல்ட் அப். ஸோ அதுக்கான ஒரு சிறிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பழையபடிக்கு இனிமே தினமும் வீடியோஸ் உங்களுக்கானது சரியான முறையில் போஸ்ட் செய்யப்படும். புத்தாண்டிற்கான ராசி பலன் தனிப்பட்ட முறையில் போடவிருக்கிறோம். அதுவுமே வந்துடும். ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய முக்கியமான பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. ஸோ அதனால 2025க்கான தனிப்பட்ட பலன்களும் இருக்கும். இப்போ நம்ம சொல்றது வந்து 2025 6 7க்கான சனி பயிற்சியினுடைய பலன்கள் வரிசையில் விருச்சிகத்திற்கான சனி பயிற்சி. விருச்சிகத்திற்கு இப்போது இருப்பது அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார். கொஞ்சம் டஃப்பான டைம் தான். ஒர்க் ரிலேட்டடாகவும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த பீரியட் தான். அம்மாவோட சில மனக்கசப்பு, அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ அதெல்லாமும் இருந்திருக்கும். விருச்சிக ராசி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பர்டிகுலரா வந்து இந்த டீனேஜை கடந்து இருந்தக்கூடிய குழந்தைகளுக்கு இருந்த படிப்பு தடை எல்லாமே விலகுது. அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான தேவையான நல்ல விதமான ஒரு முன்னேற்றம். அர்த்தாஷ்டம சனி விலகுவது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ல உங்களுக்கு இருந்த ப்ரெஷர் வெளியில வர்ற மாதிரி தான். ஸோ ஒர்க்ல உங்களோட பாஸ் கூட உங்களுக்கு இருந்த பிரச்சனை மாறிடும். ஒன்னா நீங்க இடம் மாறிடுவீங்க, இல்ல பாஸ் இடம் மாறிடுவாரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பதவி முன்னேற்றங்கள், பதவி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கப்படும். நீங்க 2.5 வருடம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கீங்களோ அதற்கு நிலுவையில தான் இருந்திருக்கும். முன்னேற்றங்கள் வந்து நிலுவையில் இருந்திருக்கும். பர்சனல் ஜாதகத்துல ஓஹோம் தசாபக்திகள் இல்லைன்னா அர்த்தாஷ்டம சனி முதலில் வேலையிலும் படிப்புல தான் கை வைக்கும். வேலையும் படிப்பும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இன்னைக்கு முக்கியம் தான். நம்ம வந்து ஒரு டீனேஜுக்கு முன்னா இருக்கக்கூடிய குழந்தைகளே நம்ம படிப்பு ஏன் டல் ஆகுதுங்கிற அளவுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு. பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குழந்தைங்களை அடுத்தடுத்து படிக்க வைக்கணும்னு எல்லாருடைய கனவுமே பெருசா இருக்கு. ஸோ அந்த வகையில படிப்பு தடைகள் இருந்தது, குழந்தைங்களுடைய கவனச்சிதறல், இதோட வந்து ஹெல்த் இஷ்யூவும் இருந்தது. வந்து ஒரு பாதிப்பான ஒரு அமைப்பு தான். அது வந்து உங்களுக்கு விலகுது. சனி 4ல இருந்து விலகும்போது அதீதமான உழைப்பு, ரெஸ்ட் இல்லாத தன்மை. ரெஸ்ட் இல்ல மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஹெல்ட் அப்டாவே இருக்குது. ஒரு டெய்லி ரொட்டீனே ரொம்ப பேக்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். இல்லத்தரசிகளா இருக்கவங்களுக்கே கூட அந்த ஃபீலிங்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும். தாய் வீட்டாரோட சிறு மனக்கசப்பு இருந்திருக்கும். முயற்சி தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. முக்கியமா அர்த்தாஷ்டம சனியில அவர் 4ல இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்ததுனால அவர் வந்து உங்களுக்கு நிறைய உழைப்பு கொடுத்திருப்பார். அந்த உழைப்பை பாசிட்டிவா எடுத்து செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கான ரெகக்னிஷன் கிடைக்க போகுது. ஸோ அதனால அதுக்குண்டான பதவியும் பட்டமும் இன்சென்டிவ் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளோட படிப்புல இருந்து நீங்க கவலையை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். மார்ச் மாசம் தான் சனி பயிற்சி ஆறாலும் அப்படின்னாலும் கூட பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு மேல இருந்த கவலை, 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட, ஏன்னா நம்ம டஃபாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பெருசா வந்துட போகுதுன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருப்போம். அந்த டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து பெட்டர்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா கிளியர் ஆகும். உங்களுக்கு இருந்து வந்த பணத்தடை வந்து நிவர்த்தி ஆகும். வீடு வாங்குவதில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிக்கிச்சு வெளியில வரல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாமே அதுல இருந்தும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேற்பட்டு இந்த 2-3 ஆண்டுகள், 2.5 to 3 ஆண்டுகள் நீங்க என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை இனிமேல் பட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க மூச்சு விட நேரம் இருக்கும், வேலை இருக்கும், நல்ல வேலையாக அமையும், பதவி உயர்வோடு அமையும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பொதுவாக இவர்களுக்கு என்னென்ன தசாபுக்திகள் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருந்து ஒரு 15 மேற்பட்ட குழந்தைகள்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு சனி தசை நடப்புல இருக்கும். ஸோ அவங்களுக்கு படிப்புக்கான தடை தான், அது விலகிரும். அதனால அது ஒரு நல்ல அமைப்பு தான். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போயிட்டதுனால விரும்பிய படிப்பை முடிச்சுட்டு நல்ல குரூப்ஸ் வந்து 10th 12th விரும்பிய குரூப்ஸ் எடுத்து நல்ல படிப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். விசாக நட்சத்திரத்துல சனி திசை முடிஞ்சு புதன் திசை இருக்கக்கூடிய வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கவர்கள், ஏன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான். ஸோ திருமணம் முடிஞ்சு நான் வேலைக்கு போகணும், வெளியூர்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். விசாக நட்சத்திரம் பிறந்து புதன் திசை நடப்புல இருந்தா ஆல்ரெடி நீங்க வெளிநாட்டுல இருந்துட்டு இருப்பீங்க, இல்ல இனிமேல் கண்டிப்பா போவீங்க. அதற்குண்டான தடைகள் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். மேக்சிமம் அர்த்தாஷ்டம சனி புதன் திசை நடப்புல இருந்தவங்க வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கும். பட் அங்க வந்து உங்களோட ஸ்டே ஓகே தானா, சரியா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம்னா இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகி அங்க நீங்க செட்டில் ஆகி ஒரு மனதுக்கு பிடித்த இல்லத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரைக்குமே ஏற்படும். சனி தசை புதன் தசையும் கடந்து கேது திசையில இருக்கவங்க வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க.
அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கும். சோ அந்த பீரியட்ல இருக்கவங்க கண்டிப்பா கேது தசை நடப்புல இருந்தா ஹெல்த் இஷ்யூ வந்து பாத்துக்கோங்க. கேது உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காரு அப்படின்னா மனைவி மக்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. 5ஆம் இடத்துல இருக்காங்கன்னா குழந்தைகள் ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க, அவங்க இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சு மனசோர்வு அடைய வேண்டாம். 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா பதவி முன்னேற்றங்கள் பிரச்சனை வரும் அப்படிங்கறது, இது தாண்டியும் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் முடியல அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் தந்தையருடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப காஷனா இருங்க. பர்டிகுலரா கேது தசை நடப்புல இருந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு சுயஜாதக லக்னப்படி 10ல கேது இருந்ததுன்னா இந்த விஷயமும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்ததாக அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சனி திசை பாதி, அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னு ஆவரேஜா நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா சனி திசை அப்படிங்கிறது படித்து முடிக்கக்கூடிய வயசுலயே முடிஞ்சிடும். குரு திசை நடப்புல இருக்கும், சாரி புதன் திசை வந்து நடப்புல இருக்கும் அவர்களுக்கு. அவங்களுக்கும் இதே பலன் தான். மேல் படிப்புக்காகவே வெளிநாடு செல்லலாம். ஏன்னா அனுச நட்சத்திரம்னா உங்களுக்கு மிடில் ஏஜ்லயே புதன் திசை வந்துடும். சோ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் சேர்ந்து அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். சோ விருச்சிக ராசிக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இதுவரை கிடைக்காமல் இருந்ததுன்னா சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த இன்டர்ன்ஷிப் விஷயத்துலதான் வந்து விருச்சிக ராசி திரும்ப எனக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஏன்னா இவங்க புதன் திசை இவங்க எப்படியும் வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கோம், அவங்க வெளிநாடும் போயிருப்பாங்க. பட் அங்க போய் படிப்பு முடிச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய இன்டர்ன்ஷிப் கிடைக்காமல் தடையாவது, வேலை நிரந்தரமாகாமல் இருப்பது, படிப்பே வந்து தடையாகி இயர்ஸ் ப்ரொலாங் ஆகிட்டே போறது, இது எல்லாமே வந்து கடந்த 2-2.5 வருடங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. வெளிநாட்டுக்கே போயிட்டாலும் அங்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத தன்மை வந்து அனுச நட்சத்திரத்துல பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடும். புதன் திசை நடப்புல இருந்தாலே இது இருக்கக்கூடும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு விலக போகுது. அனுச நட்சத்திரத்துக்கும் நல்ல அமைப்பு தான். கேது அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்துல கேது இப்ப ஆல்ரெடி சொன்ன பலன்கள் தான். சுயஜாதகத்துல கேது எந்த வீட்டுல இருக்காருங்கிறத பொறுத்து கேதுனுடைய அமைப்புகளை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமும் ஒரு நல்ல நட்சத்திரம். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். கேட்டையை பொறுத்தவரை புதன் திசையில தான் பிறந்திருப்பாங்க அப்படிங்கறதுனாலேயே உங்களுக்கு புதன் முடிஞ்சு கேதசை அப்படிங்கிறது சின்ன வயசுலயே வந்துடும். சோ புதன் கேட்டை 2ஆம் பாதம் அப்படின்னா உங்களுக்கு வெரி யங் ஏஜ்ல வந்து புதன் தசை முடிஞ்சிருக்கும். கேதசை நடப்புல இருக்கவங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கிட்டா போதும். பிகாஸ் இட்ஸ் வெரி யங் ஏஜ் டு என்ன சொல்றது, கேது ரொம்ப சின்ன வயசுல வரும்போது ரொம்ப மோசமான இடங்கள் இல்லைன்னா ரொம்ப கெடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இல்ல. ஒரு கேட்டை நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாத பிறந்த குழந்தைக்கு ஒரு 5ல இருந்து 7 வருஷம் தான் கேது தசை பாக்கி இருக்குன்னா அவங்க டீனேஜ் முடியறதுக்குள்ளே கேது தசை கடந்துருவாங்க. சோ சின்ன சின்ன காதல் சம்பவங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளோ, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும், படிப்புல முன்னேற்ற தடைகள் சின்ன சின்னதா, ஃப்ரெண்ட்ஸ் அமையாம போறது, தனிமைப்படுத்தப்படுவது, புல்லிங் ஃபேஸ் பண்றது, சோ இதெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்து கேது தசை நடப்புல இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளோட தாய்மார் தந்தைமார்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசையில இருக்கவங்க இடமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். ஆல்ரெடி இடம் மாறி இருப்பீங்க. மாறல அப்படின்னா இடம் மாற்றம் அமையக்கூடும். மனதுக்கு பிடித்த மணாளன், மனதுக்கு பிடித்த மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரன் வருவது, வரன் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். சுக்கிர திசை பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு கேடான திசை அல்ல, 7-12க்கான திசை அப்படிங்கறதுனால வேலை நிமித்தமாக மனைவியை விட்டோ கணவனை விட்டோ பிரிந்திருந்து வேலை பார்க்க வேண்டிய அமைப்பே ஏற்படும். பர்டிகுலரா பெண்களாக இருந்தா இது வந்து நம்ம 10ஆம் இடம் சூரியன் அப்படிங்கறதுனால கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் ரொம்ப படுத்தும். கவர்மெண்ட் பேங்க் மட்டும்தான் அவங்களை அந்த மாதிரி படுத்துமே ஒழிஞ்சு பெண்களுக்கு அது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆண் விருச்சிக ராசியாகவோ விருச்சிக லக்னமாகவோ இருந்தா 100% அவங்க வந்து வேலை நிமித்தமாக கணவனையோ மனைவியோ பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு பீரியட் அப்படிங்கிறது வரும். அது சுக்கிர திசை நடப்புல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ஏற்படும். சோ அவங்க அதுக்கு உண்டான மாதிரியான பிளானிங்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கொஞ்சம் லாங் ஆகக்கூடிய டைமா தான் இருக்கும். சுக்கிர திசையில இது நடப்புல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சுயஜாதகத்துக்கு உட்பட்டு இது நடக்கும். கண்டிப்பாக இந்த எல்லா பலன்களுமே உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய பலன்கள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் 100% உங்களுக்காக மட்டுமே பேசும். கோச்சாரம் அவருடைய நல்லது கெட்டதுகளை ஜாஸ்தி பண்ணும் கம்மி பண்ணும், அதுதான் பண்ணும். இப்ப வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரர் விருச்சிக லக்னக்காரர் பொதுவாகவே வெளிநாட்டில் சென்று நன்றாக இருப்பார் அப்படிங்கிறது புதனுடைய அமைப்பை வச்சு சொல்லிடுவோம். சோ புதன் தசை உங்களுக்கு அது எய்டு பண்ணிட்டு இருக்கும். உங்களுடைய சுயஜாதக லக்னத்திற்கு புதன் வெளிநாட்டு உயோகத்தை கொடுப்பதா நீங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல தான் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல அப்படின்னா அந்த வெளிநாட்டு போகக்கூடிய தடைகளை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான ரெமெடிஸ் என்ன, இல்ல அதுல வந்து முன்னேற்ற தடைகள் இருந்தா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத கோச்சாரத்தினுடைய ஹெல்ப்பே ஒழிஞ்சு கோச்சாரம் மட்டுமே நம்மளுடைய முழு வாழ்க்கையை கண்டிப்பாக தீர்மானிக்காது. சோ சனி பயிற்சியினுடைய பலன்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை மனதில் கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தினுடைய தசாபக்திகளும் சேர்த்து நீங்க இதை பாருங்க. சோ சுக்கிரதிசை நடப்புல இருக்கவங்களுக்கு நல்லதுதான். சோ ஆல்மோஸ்ட் விருச்சிக ராசிக்காரர்கள் சுக்கிரதிசை அப்படிங்கிறது ஒரு 20 வருடம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 வயது வரைக்குமே அவங்க சுக்கிரதிசையிலே போயிடும்.
சூரிய திசை நடப்புல இருப்பவர்களுக்கு கண்டிப்பான நன்மைகள் நடக்கும். இதுவரை பொசிஷன் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா லீட் பொசிஷன், மேனேஜரியல் பொசிஷன், நல்ல சுயஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து சூரியன் வலுத்திருக்கக்கூடிய ஆவணி, சித்திரை, சூரியன் நீச்சபங்கம் அடையக்கூடிய அக்டோபர், அதாவது ஐப்பசி மாதத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும், தை மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மேனேஜரியல் பொசிஷன் கிடைக்கும். சுய தொழில் அமைப்பு தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும், பர்டிகுலரா அந்த தை மாதம் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா மார்கழி தையில பிறந்தவர்களுக்கு அந்த சுய தொழில் அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சனி திசை தான். இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப் தான். உங்களுக்கு குரு பயிற்சி என்ன சொல்ல போகுது இந்த 2-3 வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து இப்போ உங்களுடைய ராசியை கடாட்சம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது நல்ல விஷயம் தான். அடுத்த வருடம் அட்டமத்துக்கு போவார். பொதுவாகவே ஓவர் திங்கிங்லயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கட் ஃபீல் வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸாவே அவங்க வச்சிருக்கும். அதாவது கொஞ்சம் பயப்படுவாங்க. பயப்படன்னு சொல்லணும், இன்ஸ்டேபிளா ஃபீல் பண்ணுவாங்க. இது நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இது விருச்சிக ராசி இயல்பு தான். அடுத்த வருடம் இது அதிகமாக இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வருடம் இது இப்படி ஆயிடுமா அது அப்படி ஆயிடுமான்னு பயப்படக்கூடாது. ரிலாக்ஸா இருங்க. அடுத்த வருடம் அட்டமத்துல குரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பாசிட்டிவான இடமாற்றமா இருந்தா கவலைப்படாதீங்க. நெகட்டிவான இடமாற்றமா இருந்தா உங்களால எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்க முடியுமோ இருங்க. அட்டம குரு கண்டிப்பாக அதிகமாக யோசிப்பது, தூக்கத்தை கெடுப்பது, இது எல்லாமே பண்ணுவாரு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. அதனால அட்டமத்துல போகக்கூடிய குரு உங்களுக்கு டஃப் டைம் தான். 2025 குரு பயிற்சியில இருந்து 26 குரு பயிற்சி, இதுக்கு நடுவுல தான் சனி திசை. இந்த 3 சனியினுடைய சனி பயிற்சி 2.5 வருடங்கள்ல இந்த நடுவுல 1 வருடம் உங்களுக்கு டஃபா இருக்க போகுது. இந்த வருடம் பயிற்சி வரையும், அடுத்த வருட பயிற்சிக்கு பிறகும் கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா 2026 குரு பயிற்சியில அவர் நேரடியா உங்களுடைய உச்சமான குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது, அவர் வந்து உங்களுடைய 1, 5, 9 கனெக்டிவிட்டிக்குள்ள குரு வந்துட்டாருனாவே டாப் கிளாஸ் தான். பாக்கிய குருவாக உச்சமாக இருந்து உங்களை பார்ப்பதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படுற மாதிரி இருக்காது. நடுவில் ஒரு 1 இயர் மட்டும் கண்டிப்பா டஃபா இருக்கும். சோ அந்த பீரியட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பினான்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல ஃபுல்லா லாக் ஆயிடும், வெளியே வராது. ட்ரேடிங் அந்த பீரியட்ல பண்ணவே வேண்டாம் அப்படிங்கறது என்னோட அட்வைஸ். ஷேர் மார்க்கெட் இஸ் ஓகே, நீங்க லாங் டைமா போடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்க சுயமா பண்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. மற்றவர்களை நம்பி நிச்சயமாக அந்த பீரியட்ல போட வேண்டாம். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமான தேவையான அமைப்புகள். ராகு பயிற்சிகள் உங்களை பெரிய அளவுல கெடுக்கக்கூடிய எந்த அமைப்புலயுமே இல்ல. 4ல வரக்கூடிய ராகு உங்களுக்கு இந்த குரு பண்ற கெடுதல்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். எப்படி பேலன்ஸ் பண்ணுவார்னா, கொஞ்சம் நீங்க ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க, நிறைய வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க. சோ ஆசைப்படும் போது அதுக்கு உண்டான ஒர்க் நம்ம போடுவோம், அதுல கொஞ்சம் சரியாகும். வேலையில கேது 10ல் இருக்கும் வரை, சிம்மத்தில் கேது 10ஆம் இடத்தில் வரக்கூடிய மே மாதம் பயிற்சி ஆகிறார். சோ அந்த ஒரு 1.5 வருடம் அதுல இருந்து உங்களுக்கு அந்த 1 வருஷம் தான் நான் சொன்னேன். அட்டமத்துல இருக்கக்கூடிய குரு 10ல் இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு வேலையில வந்து கொஞ்சம் அன்ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போறாரு. நீங்க வேலை மாறலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. போற இடம் ஜென்யூனான இடமா, இங்க இல்லாத கம்ஃபர்ட் எனக்கு அங்க கிடைக்குமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு நீங்க மாறணும். கன்னிராசிக்கு நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். சோ அதே போலதான் உங்களுக்கும் மாறிட்டு இங்க இருந்ததுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க கூடாது. அந்த தன்மை வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் சேர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த 1 வருடம், அதாவது 2025 பாதையில இருந்து 26 பாதை வரை நீங்க இதை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க அப்படிங்கறத பாசிட்டிவிட்டி. பட் அந்த ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணி ஆகணுமே, அது ஒரு 1-1.5 வருஷம் நம்மள வந்து நம்ம கடந்து தான் வரணும். 12 மாதங்கள் அதை நம்ம கடந்து வரணும். அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன, அதிக செலவுகள் பண்ணாதீங்க. 4ல ராகு வந்தோடனே ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு வாடகை வீட்டுல இருந்து மாற சொல்லுவோம். இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்க சொல்லுவோம். சரிங்களா? சோ அதனால இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். லக்கிலி இவங்க யாருக்குமே ஏர்லி ஏஜ்ல வந்து ராகு திசை நடப்பிலே வராது. சோ அதனால 4ல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப தவறான பினான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்க விட மாட்டாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னையும் தன்னை சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபேமிலி உட்பட பாத்துக்க கூடியவர்கள் தான். சோ அவங்க கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையா யோசிச்சு தான் முடிவுகள் எடுப்பாங்க. அப்படிங்கறனால இந்த மாதிரி தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு கம்மி. பட் ஸ்டில் அதீதமான விலை உயர்ந்த பர்னிச்சர்ஸ் வீட்டுல வாங்கி போடுறது தன் சுகத்திற்காகவும் வீட்டினுடைய இருக்கக்கூடிய அமைப்புக்காகவும் இந்த பர்னிச்சர்ஸோ போனோ இதெல்லாம் லக்ஸரியா மாத்த சொல்லும். 4ல ராகு வரும்போது இதெல்லாம் பண்ண சொல்லும். அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம். வீண் விரயம் பண்ணக்கூடாது. 8ல் இருக்கக்கூடிய குரு 10ல் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வேலையில உங்களை இன்ஸ்டேபிளா வச்சிருப்பாங்க. நீங்க இடம் மாற வேண்டி வரலாம். அப்படி மாற வேண்டி வந்ததுன்னா அதுக்கான பேக்கப் பினான்சியலி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பிராக்டிகலி உங்களுக்கு தேவையான அட்வைஸ். மற்றபடிக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைப்புக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பெரிய அதாவது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். அட்டமத்தில் இருக்க குரு கூட நீங்க நிறைய யோசிச்சு ஒர்க்லோட தூக்கி சுமக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு உங்களுடைய பாஸ் டைரக்டா ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்காது. கொலீக்ஸ் கிட்ட சின்ன சின்ன முன்ன பின்ன விஷயங்கள் நடக்கும். பட் தட் இஸ் ஓகே. அது வந்து பேரபிளா தான் இருக்கும். ஸோ நத்திங் டு வரி.
பொதுவாகவே உங்களுடைய அமைப்பிற்கு அன்னதானம் செய்வது ஸ்டாப் கிளாஸ். நான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது அன்னதானம் செய்வது. ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி சந்திரன் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய வலு நிச்சயமாக குறையும். அவர் நேரா வந்து உங்களுடைய ராசியில வீக் ஆயிடுறாரு, நீச்சம் ஆயிடுறாரு. ஸோ தந்தையினுடைய உறவுல பாதிப்பு இருக்கும், மாமியாரோட உறவுகள்ல பாதிப்புகள் இருக்கும், மாமனாரோட உறவுகள்ல பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு அன்னதானம் செய்வது, பெண் தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது, இந்த 2 பரிகாரங்கள் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் எல்லாத்துல இருந்தும் பெரிய அளவுல உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். ஸோ அது ரெகுலரா பண்ணுங்க. திங்கட்கிழமைகள்ல நீங்க அது பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. துர்க்கையம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சுயமாக உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த மார்ச்சுக்கு முன்னாடியே எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையினுடைய ராகுகாலத்துல எலுமிச்சை தீபம் வந்து துர்க்கையம்மன் கோவில்ல போட்டுட்டு வரலாம். அது உங்களுடைய படிப்பு தடைகளை விலக்கி கொடுக்கும். மீண்டும் பேசலாம். ராதே கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.